அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். ராசியில் செவ்வாய், 4ல் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, 5 கிரகங்கள். விரைய ராசியில் குரு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் 2ஆம் இடம் செல்ல போகிறார். 12ல் குரு. பேச்சில் சற்று பொறுமை தேவை. எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. பல விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். உல்லாசமாக இருக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்பதால் கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலம் ஆதாயத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றத்தினை அடையலாம். குடும்ப விஷயங்களை, தொழில் ரகசியங்களை பிறரிடம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பலிகள் வரக்கூடிய நேரம் இது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். எதிலும் சற்று பொறுமையோடு தாங்கள் இருக்க வேண்டும். பொறுமைதான் மிகப்பெரிய பலம். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோரின் சொற்படி கேட்க வேண்டும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் லாபம் முன்னேற்றம் அடையும். சில முக்கியமான காரியங்கள் நடைபெறும். வாரத்தின் முற்பகுதியில் ராசியில் செவ்வாய் இருக்கிறார். அதன் பின்புதான் அவர் 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். பாக்கியஸ்தானத்தில் வக்கரகதியில் புதன் பலம் பெறுவதால் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். தந்தை வழி கருத்து வேறுபாடுகள் வரையும். சகோதர உறவுகள் நம்முடைய பேச்சு செயல்பாடை பொறுத்து உறவு அமையும். வாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துக்கு அவரே அதிபதி நீச்சம் பெறுவதால் கடன் சுமை குறையும். எதிரிகளால் ஏற்படும் பயம் விலகும். லாபாதிபதி நீச்சம் பெறுவதால் வியாபாரத்தில் திடீர் தடக்கங்கள், சுணக்கம் ஏற்படும். திளைத்த ஒப்பந்தங்கள் தாமதமாகும். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் இடத்தில் கேது, 12ல் குரு இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வாகனம் பழுதுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. ஆக மிதுன ராசினருக்கு தற்போதுதான் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு சென்றுள்ளார். மே 18ஆம் தேதி நடைபெறவுள்ள ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் 3ஆம் இடத்திற்கும் ராகு 9ஆம் இடத்திற்கும் செல்ல இருக்கிறார்கள். அதுவரை பொறுமையாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். சுந்தரகாண்ட பாராயணம் செய்யலாம். முடிந்தால் ஸ்ரீ பழனி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.